நெக்ஸ்ட்டு காமர்ஸில் வந்து பார்த்தோம்னா செலெக்ஷன் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் ரெக்யூர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ரெக்யூர்மெண்ட் அப்படின்னா நமக்கு தேவையான ஆளை செலக்ட் பண்ணுறது. செலெக்ஷன் பிளேய விட்டல் ரோல், முக்கியமான ரோலாக இருக்குது ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டில். சரிங்களா? தீஸ் ஆர் த டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். அதாவது ஒரு காயினில் எப்படி ரெண்டு சைடு இருக்கும் அந்த மாதிரி தான் செலெக்ஷனும் ரெக்யூர்மெண்ட்டும். சரிங்களா? பட் எக்ஸிஸ்டிங் சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ. இது ரெண்டுமே வேரியேஷன்ஸ், டிஃப்ரென்ஸ் தான். The difference have been highlight and exhibiting given below. எப்படியெல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேஸ்மெண்ட். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பிளேஸ்மெண்ட் இஸ் the importance of human resources of activities after a candidate has been selected. ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ். பிளேஸ்மெண்ட் இருந்தால் தான் ஒரு கேண்டிடேட்டை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா? he or she should be placed on a பர்டிகுலர் ஜாப்க்கு ஒரு பர்சனாக ஒரு பையனையோ பிள்ளையோ செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பிளேஸ்மெண்ட் வேணும். ஃபேக்ட் பிளேஸ்மெண்ட் சிக்னிஃபிகன்ட் பிளேசிங் த ரைட் பர்சன்ஸ் அண்ட் த ரைட் ஜாப்ஸ். கரெக்டான பர்சனை கரெக்டான ஜாப்க்கு பிளேஸ்மெண்ட்டில் கொடுக்கணும். இந்த குட் மேனர், அதான் ஒரு நல்ல ஒரு மேனராக இருக்கும். த டேர்ம் பிளேஸ்மெண்ட் இன்க்ளூடட் இனிஷியல் அசைன்மெண்ட் ஆஃப் நியூ எம்ப்ளாயீஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டிமான்ஷன்ஸ் ஆர் பர்சன்ஸ் எம்ப்ளாயீஸ். இதே தான் ஒரு பிளேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ எம்ப்ளாயி அசைன் பண்ணாலும் சரி, ஏற்கனவே இருக்கிற பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்டாக நம்ம ப்ரமோட் பண்ணாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரைட் ஜாப்பை ரைட் பர்சனை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸோ த ப்ராசஸ் ஆஃப் பிளேசிங் த ரைட்ஸ் மேன்ஸ் ரைட் ஜாப் இஸ் கால்டு பிளேஸ்மெண்ட். ஒரு ரைட் மேனை ரைட் ஜாப்பில் பிளேஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸிங் தான் நம்ம பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறோம். சரிங்களா? இன் அதர் வேர்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் இஸ் ஏ ப்ராசஸ், ஒன் ஆஃப் த ஒரு செயல் ப்ராசஸ். அசைன் த ஸ்பெசிஃபிக் ஜாப்ஸ். ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஜாப்க்காக மட்டும் இந்த மாதிரியான ப்ராசஸ் போகும். ஸோ டு த ஈச் எவ்ரி கேண்டிடேட் செலக்ட், ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட் வந்து போகும். சரிங்களா? பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் போகும். தென் the other words, placement is a process of assigning specific jobs each every candidate is selected. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு டால் அப்படி யார்டர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்மெண்ட் மே பி டிஃபைன்ட் அஸ் த டிட்டர்மினேஷன்ஸை தான் பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ த ஜாப் டு விச் த அக்செப்டட் கேண்டிடேட் டு பி அசைன்ட் டு பி ஜாப். அந்த ஜாபில் வந்து அந்த பர்சன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அசைன் ஆகுது அப்படின்னா அதுதான் நம்ம பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது 11.07 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் இஸ் கிவன் பிலோ. ஒன்று சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ரூவ் த எம்ப்ளாயீஸ் மாரல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸோட மாரலை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும். ஹெல்ப் ரெடியூசிங் த எம்ப்ளாயீஸ் டேர்ன் ஓவர் வந்து நம்ம எப்பயுமே எம்ப்ளாயீஸோட டேர்ன் ஓவர் நம்ம குறைச்சிட்டே வந்துட்டுருக்கணும். சரிங்களா? Then it helps in reducing conflict rates of accident அதாவது ஹெல்ப் பண்ண, அதாவது எனி ஒன் ஆக்சிடென்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். மோஸ்ட்லி அவங்களுக்கு எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்காமல் பார்த்துக்கணும். அப்படி நடந்தாலும் அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும். டு அவாய்ட் த மிஸ்ஃபிட் பிட்வீன் த கேண்டிடேட்ஸ் அண்ட் த ஜாப். கண்டிப்பாக ஒரு ஜாபுக்கு அவர் ஃபிட் இல்லை அப்படின்னா அந்த கேண்டிடேட்டை நம்ம அந்த இடத்துல மிஸ்ஃபிட் பண்ணக்கூடாது. It helps the candidate to work as per the preliminary objectives of the organization. ஒரு ஆர்கனைசேஷனில் அந்த கேண்டிடேட் வந்து அந்த நோக்கத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான கேண்டிடேட்டாக அதில் அப்பாயின்ட் பண்ணணும். ஸோ இட் இன்வால்வ் த அசைன்டு த ஸ்பெசிஃபிக் ரேங்க்ஸ். அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரேங்க் அசைன் பண்ணலாம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கலாம் ஒரு இண்டிவிஜுவலுக்கு. சரிங்களா? இட் ஹெல்ப்ஸ் டு அவர் ஷார்ட் டேர்ம் ஸ்டாஃப் ஸ்டோரேஜ். என்றைக்குமே ஷார்ட் டேர்ம் ஸ்டாஃப் ஸ்டோரேஜுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட். ஃபாலோவிங் த டைம் ஆஃப் பிளேஸ்மெண்ட் இஸ் எம்ப்ளாயீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாப் ஃபர்ஸ்ட், மேன் நெக்ஸ்ட். ஜாப் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும், மேன்கிறவன் நெக்ஸ்ட்டாக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ மேன் ஷுட் பி பிளேஸ்ட் ஆன் த ஜாப். ஒரு மேன் அந்த பிளேஸில் ஜாப்பில் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த ரெக்யூர் த ஜாப்ஸ், அந்த ஜாப் பற்றின ரெக்யூர்மெண்ட்டு
நம்ம அந்த மேனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நோ காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ணக்கூடாது. ரெக்யூர்மெண்ட் ஆர் குவாலிஃபை த மேன் த ரெஸ்பெக்ட் டு த ஜாப். குவாலிஃபைட் பர்சனாக அந்த ஜாப்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஜாப் ஃபர்ஸ்ட், மேன் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ பி த பிரின்சிபல்ஸ் ஆஃப் த பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட்டோட பிரின்சிபல் இதுதான். ஜாப் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும், மேன் நெக்ஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஜாப் ஆஃபர். ஜாப் ஷுட் பி ஆஃபர் டு பி மேன் பேஸ்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் கொடுத்தா எங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணணும். அதர் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் த எம்ப்ளாயி ஷுட் பி மேட் conversions with the conditions and culture privileges of the organization, those the thinking related to the job. அந்த ஜாப் ஓரியன்டான திங்கிங், அது ரிலேட்டடான எல்லா திங்கிங்கும் அந்த ஆர்கனைசேஷன் பற்றின திங்கிங் எல்லாமே அவங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவங்களோட கல்ச்சர், அவங்களோட கண்டிஷன்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு கன்வர்ஷன் பண்ணி தான் அந்த எம்ப்ளாயை அப்பாயின்ட் பண்ணணும். அதுதான் கண்டிஷன்ஸ். அந்தந்த கம்பெனிக்கு ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அது அவேர் அபவுட் த பெனாலிட்டிஸ். தி எம்ப்ளாயீஸ் ஷுட் பி ஆல்சோ மேக் எ அவேர்னஸ் இருக்கணும். என்ன பெனால்ட்டிஸ்? ஸோ ராங்காக ஏதாச்சும் லேக் பண்ணோம் அப்படின்னா சம் பெனால்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லாயல்ட்டி அண்ட் கோஆப்ரேஷன்ஸ். when பிளேசிங் ஏ நியூ ரெக்ரூட் ஆஃப் த ஜாப். ஒரு ஜாப்புக்கு நியூவாக ரெக்ரூட் பண்ணுறோன்னா எஃபோர்ட் ஷுட் பி மேட் டெவலப்டு எ சென்சஸ் ஆஃப் லாயல்ட்டி அண்ட் கோஆப்ரேட்டிங். கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கோஆப்ரேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ that he or she may realized his or her responsible better towards the job organization. ஸோ அவங்க ஜாப்க்கு அவங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் அ ஈஸி ப்ராசஸ். சரிங்களா? ஏன்னா வெரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபார் நியூ எம்ப்ளாயீஸ். நியூ எம்ப்ளாயி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டி அண்ட் cannot expected the not familiar with the job environmental for the reasons. எந்த ஒரு ரீசனுக்காகவும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் என்விரான்மெண்ட் பொறுத்து ஜாப் வந்து மாறிடும். சரிங்களா? ஸோ எம்ப்ளாயீஸ் ஜெனரலி புட் இன் த ப்ரிப்பரேஷன்ஸ் ட்ரையல் பீரியட் ரேஞ்சிங் ஆஃப் த 1 year or 2 years. 2 years or 1 year வந்து அவங்க ட்ரையல் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் த ப்ரிப்பரேஷன்ஸ் பீரியட், அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சால் தான் எம்ப்ளாயி ஷோ த பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஷோ பண்ண முடியும். ஸோ கன்ஃபார்ம் அட் த ஜாப் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ரெகுலர் எம்ப்ளாயீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன், அவர் அந்த ஆர்கனைசேஷனோட ரெகுலர் எம்ப்ளாயாக மாறிடுவார். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லாஸ்ட் டாபிக் ஆஃப் லெசன். சரிங்களா? இதோட லெசன் ஓவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்யூர்மெண்ட் அண்ட் செலெக்ஷன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் அண்ட் செலெக்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீனிங். ரெக்யூர்மெண்ட் இஸ் அன் ஆக்டிவ் ஆஃப் சர்ச்சிங் கேண்டிடேட்ஸ். ரெக்யூர்மெண்ட்னா ஒரு கேண்டிடேட்டை சர்ச் பண்ணுறோம், என்கரேஜிங் த அப்ளைங் ஃபார் இட், அப்ளை பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுவோம். ஆனால் செலெக்ஷன் அப்படிங்கிற ரெஃபர் டு த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் சூட்டபிள் கேண்டிடேட். அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் முடித்து சூட்டபிள் கேண்டிடேட்டை நம்ம செலக்ட் பண்ணுறது. ஆஃபரிங் த ஜாப்க்கு செலக்ட் பண்ணுறது. இது ஜாப்புக்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ண சொல்லி ரெக்யூட் தேடுவோம். ஆஃப்டர் த இன்டர்வியூ செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது அப்ரோச். இந்த அப்ரோச் எப்படி இருக்குன்னா, ரெக்யூர்மெண்ட்டில் பாசிட்டிவ் ஒன்னாக தான் இருக்கும், யார் வேணாலும் அப்ளை பண்ணுங்க. இங்கே எப்படி இருக்கும் அப்ரோச்னா, அண்டர் த செலெக்ஷன் நெகட்டிவ் ஒன். இதில் யாரை செலக்ட் பண்ணுறது, யாரையெல்லாம் ஒமிட் பண்ணலாம், நெகட்டிவ் தாட் இருக்கும். அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இன்வைட்டிங் த லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்ளை ஃபார் த வேக்கன்ட் போஸ்ட். வேக்கன்ட் போஸ்ட்டுக்கு நிறையா போஸ்ட்னு இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பிக்கிங் அவுட், இன்டர்வியூ பண்ணிவிட்டு பிக் அவுட் பண்ணணும். சூட்டபிலிட்டி கேண்டிடேட்ஸ் ஒன்லி, எலிமினேட்டிங் த ரெஸ்ட். அதர்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு சூட்டபிலிட்டி கேண்டிடேட் தான் வச்சுருக்கோம். அடுத்தது ஸ்கொயன்ஸ், அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு. சரிங்களா? அடுத்தது மெத்தட்னா, இட் இஸ் த எக்கனாமிக்கல் மெத்தட், இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் மெத்தட். சரிங்களா? இது ஒரு பொருளாதார மெத்தடு, இது வந்து செலவு செஞ்சு செய்கிற மெத்தட். அடுத்து கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் இன்வால்விங் த கம்யூனிகேஷன் ஆஃப் வேக்கன்சிஸ், நோ கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட். இங்கே எந்த ஒரு கான்ட்ராக்ஷனும் இருக்காது. இங்கே இருக்கும் கிளியர் கான்ட்ராக்ட். செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா சம் கான்ட்ராக்ட் இருக்கும் பிட்வீன் த எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயீஸ் நடுவில். இத்தனை வருஷம் எங்க கூட ஒர்க் பண்ணணும், இவ்வளோ வந்து இடையில இது போயிருக்கூடாது அப்படின்னு கான்ட்ராக்ட் இருக்கும். அடுத்தது ப்ராசஸ். ஸோ ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள், செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் அண்டு காம்ப்ளிகேட்டட். ஓகே, ஆல்ரெடி இப்போ தான் செலெக்ஷன் பற்றி பார்த்தோம் இல்லையா, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆக்டிவிட்டி. ரெக்யூர்மெண்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் த வெரி சிம்பிள் ஆக்டிவிட்டி. டைம், ரெக்யூர்மெண்ட் லெஸ் டைம், ரெக்யூர்மெண்ட்டில் கம்மியான டைம் தான் இருக்கும். ஸோ ரியலி இன்வால்விங் த ஜஸ்ட்
ஐடென்டிஃபிகேஷன் வேகன்சி என்னென்ன வேகன்சி இருக்குன்னு பார்த்துட்டு அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் த ரெக்யூர்மெண்ட்டில் அதிகமான ஒர்க் இருக்காது. பட் இட் இஸ் த more consumption as each and every candidates has been tested the various aspects. ஸோ நிறைய டெஸ்ட் இருக்கும், நிறைய அனலைசேஷன் இருக்கும், செலெக்ஷன் கேண்டிடேட் ஹென்ஸ் மோர் த ரெக்யூர்மெண்ட்டோட அதிகமான ஒர்க் எங்கே இருக்குன்னா செலெக்ஷனில். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் திஸ் கான்செப்ட்மா?